ஸோ ஹாய், நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது யாரும் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ண வேணாம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, நம்ம டெய்லியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் ஸ்டாக்கையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத லிஸ்ட்டில் டாப் ஸ்டாக்கையும் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணுவேன். அதில் ஒரு வீடியோ தான் இதில் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு டாப் வினிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்ரீராம் ஃபைனான்ஸு 3.26%, பிரிட்டானியா 2.20, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.87, வேற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பார்த்தோம் நேற்று 1.86 இருக்கு. ரிலையன்ஸ் அகைன் செகண்ட் டே, பட் பெரிய நம்பர் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பெரிய பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ மறுபடியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 3,142 அப்படின்ற ப்ரைஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 3,118 அப்படின்ற ப்ரைஸை தாராளமாக ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் இங்கே ஒரு கேப் இருக்கிறத நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கையை தாராளமாக வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் கூட சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ரிஸ்க் வச்சுக்கலாம். 4,760, ஸோ 4,768 அப்படின்ற ப்ரைஸை சப்போர்ட்டாக வச்சுட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த மூவிங் ஆவரேஜை 50 டே மூவிங் ஆவரேஜ் அதாவது 5,564 அப்படின்ற ப்ரைஸை டார்கெட்டாக தாராளமாக வச்சு வாட்ச் பண்ணலாம். ஹோல்டு பண்ணுங்க வச்சிருக்கவங்க. ஏஷியன் பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் 2-3 கன்ஃபர்மேஷன் வரட்டும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு. மூவிங் ஆவரேஜஸ் மேலே 2 கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 308 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். நேற்றுமே நம்ம இந்த ஸ்டாக் லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். டாப் வினிங் லிஸ்ட்டில் இன்னைக்கு அகைன் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் ரெண்டையுமே தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. யா கைஸ், ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம 308 அப்படின்றத ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 320 அப்படின்றத செகண்ட் டார்கெட்டும் வச்சிருக்கோம். ஸோ வச்சிருக்கோம் ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் இருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1924 இருக்கு இன்னைக்கான க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 1990 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 1979 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ் 2 மூவிங் ஆவரேஜஸையும் தாண்டி இன்னைக்கு வந்து செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. டச் பண்ணாம கன்சிடர் பண்ணலாம், வாட்ச் பண்ணுவோம். வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பக்கத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஐடியில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ்க்கு அடுத்து விப்ரோ வந்துருக்கு. 1% பெரிய நம்பர் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் நம்ம வந்து பார்ப்போம். விப்ரோ எல்டி, விப்ரோ லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு பேட்டர்னு நம்மளோட டார்கெட் 580 சூப்பர்பா ரீச் ஆகி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் கேண்டில் ஸ்டிக் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்கே தெளிவாக கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க முடியுது நம்மளால. ஸோ தொடர்ந்து 3 புல்லிஷ் கேண்டில், 1, ஸோ 2, அகைன் 3.
கேண்டில் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. நம்ம நாளைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட இன்னொரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். இப்போ விப்ரோ பொறுத்த அளவுக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் வச்சுக்கோங்க. 580 அப்படின்ற லெவலில் ரிஸ்க் வச்சுட்டு 615 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 615 அப்படின்ற ப்ரைஸ் தான். ஸோ இப்போ இனிமே என்ட்ரி ஆக போறவங்க 580 அப்படின்ற ப்ரைஸா டார்கெட் வச்சுக்கோங்க. சாரி ஸ்டாப் லாஸா வச்சுட்டு 615 அப்படின்ற ப்ரைஸா டார்கெட்டா வச்சு ஹோல்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் JSW ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா நேற்று டாப் லூசிங்ல இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம். டாப் லூசிங்ல நேற்று வந்திருந்தாலும் இன்னைக்கு அகைன் டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் பெரிய நம்பர் எதுவும் இல்லை. பட் நமக்கு இங்க இன்னும் 50 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து 50 டே மூவிங் ஆவரேஜை நமக்கு இங்க டச் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில். இதை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம்ல எக்ஸிட் ஆகிருங்க. ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணிட்டு லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதை கன்சிடர் பண்ண வேணாம். மற்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த லெவலை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சு 963 அப்படின்ற ப்ரைஸ் தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது 50 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து டச் ஆகாம அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து 20 டே மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி க்ளோஸ் வைக்கிறப்ப நம்ம அகைன் ப்ரீவியஸ் 1032 1062 அப்படின்ற ப்ரைஸ் டார்கெட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ மாதிரி டாப் லூசிங்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அடானி என்டர்பிரைஸ் 4% கீழே விழுந்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் -3, அடானி போர்ட்ஸ் -3%. நெகட்டிவ் ஸ்டாக்ல இருக்கிறது எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. NTPC பார்த்தோம் அப்படின்னா -1.74. டாடா மோட்டார்ஸ் அகைன் டாப் லூசிங்ல வந்திருக்கு. பவர் கிரிட் -1.4%. பெரிய பர்சன்டேஜ் அளவில் எதுவும் இல்லை. பெரிய பர்சன்டேஜ்னா அடானி என்டர்பிரைஸ் இருக்கு. அடானி என்டர்பிரைஸ் அவாய்ட் பண்ணுங்க. வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகியிருக்கணும் இந்நேரம் ஷார்ட் டேர்ம்ல. இன்னும் வச்சிருக்கவங்க இன்னைக்கான க்ளோஸை வந்து ஸ்டாப் லாஸ் லெவலாக வச்சுட்டு அதை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிருங்க. ஸோ அடானி போர்ட்ஸ் நம்ம அடுத்த டாப் லூசிங்ல இருந்துச்சு. அடானி போர்ட்ஸுமே இந்நேரத்துக்கு எக்ஸிட் ஆகி இருக்கணும். இன்னும் வச்சிருக்கிறவங்க 1121 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிருங்க உடனே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் ரெண்டையுமே டச் பண்ணி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அதை தாண்டி கேண்டில் வச்சிருந்தது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட் ஆகிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு டாடா மோட்டார்ஸ். ஸோ நம்ம நேற்று அதனாலதான் முக்கால்வாசி ஸ்டாக் டாப் கெய்னிங்ல இருந்துமே நம்ம வந்து எதுவுமே என்ட்ரி எதுவும் கொடுக்காதது காரணம் அதான். நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரே ஒரு கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு என்ட்ரி ஆகிறது சரி வராது. NTPCலாம் அதனால தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் அகைன் பார்த்தோம் அப்படின்னா டாப் லூசிங்ல வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரெண்ட்டுமே நமக்கு டாப் லூசிங்ல வந்துருந்தது. சாரி டாப் கெய்னிங்ல வந்துருந்துச்சு. பட் ட்ரெண்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் தான். தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் NTPC நமக்கு இன்னும் சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. 361 அப்படின்ற பிரைஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன். இன்னைக்கும் அந்த லெவலை நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்கமிங் டேஸ்ல ரீட்ரேஸ் ஆகுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்பரேட்டாக வீடியோ கூட போட்டிருக்கோம், பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி வேற ஏதாவது ஷாப் நான் ரிவ்யூ பண்ணா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பாய் ஃப்ரம் மை சைட்.